கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விஜயகாந்தை போன்று விஜயும் இந்த தேர்தலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் இது முழுக்க முழுக்க திமுகவிற்கு தான் பாதிப்பை ஏற்படுத்தணும் டிடிவி தினகரன் சொல்றாரு. உண்மையிலே தாவேகா யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன் பாவத்தை அண்ணன் டிடிவி எல்லாம் போய் பேசிட்டு இருக்காரு. அவர்லாம் என்ன நோக்கத்துக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சோமோ அதுலதே இல்லாம போயிட்டாரு. அவர் வாழ்க்கையில கட்சியை தொடங்கினதே எடப்பாடி அவர்களிருந்து மீட்பேன்னு சொன்னாரு. கடைசியில எடப்பாடி கிட்டே சரணாகதி அடைஞ்ச ஒரு மனிதர். அவர் இதுக்கப்புறம் அரசியல்ல செல்லுபடி ஆவார்னா எனக்கு தெரிஞ்சு 100% செல்லுபடி ஆக மாட்டார். அவரெல்லாம் நம்ம பேச வேண்டியதில்லை. ஒண்ணு இல்ல, என்னது எடப்பாடிகிட்ட போய் சேர்றதுக்கு பதிலாக தூக்குல தொங்குறேன்னாரு. அண்ணன் டிடி அவர்கள் இவ்வளவு கேவலமான முடிவு எடுப்பாருன்னு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஏன்னா அவரை நம்பி ஒரு 50,000 பேர் ஒரு 8 வருஷமா சுத்திட்டு இருந்தாங்க. பாவம் பசங்க, நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். 50,000 பேர் பின்னாடி இருந்தாங்க. ஆனா 50,000 பேருடைய வாழ்க்கையை, அவங்களோட உழைப்பை உறிஞ்சிட்டாரு அண்ணன் டிடி. நான் எல்லாருக்கும் நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க, அமமுகல இருந்த பசங்க எல்லாம் 9 வருஷம் அவர் பின்னாடி சுத்துறாங்க. பல லட்சங்களை இழந்திருக்காங்க, பல வாய்ப்புகளை நழுவிட்டு இருக்காங்க. எல்லாரும் உழைப்பையும் சுரிஞ்சிட்டு இன்னைக்கு அவர் ஒரு 4-5 சீட்டு கிடைச்சோன்னே போய் அவர் இருக்கிற இடத்துல போய் நின்று வந்துட்டாரு. அவரெல்லாம் நம்ம போய் பேசவே வேணாம். அவர் பேசுறதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம நீங்க தயவு செய்து நம்ம அரசியல் ஓரமாக வைத்து விட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும். அவர் சொல்றதெல்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க. நாங்கள் பார்க்கறது இவருடைய பண பலத்தை பார்த்து நாங்கள் பயப்படவில்லை. அவங்களுடைய அதிகாரத்தை பார்த்து எங்களுக்கு கண்டிப்பாக அதை ஹேண்டில் பண்ண கொஞ்சம் டஃப்பா இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் எங்கேயும் பயப்படலை. அதை ஹேண்டில் பண்றதுக்கான தைரியம் எங்க எல்லாருடைய வேட்பாளர் இருக்கு. ஆனா டஃப்பா இருக்கு, ஆனா அதை உடைச்சு நாங்கள் கண்டிப்பா அதை ஹேண்டில் பண்ணோம்னு நினைக்கிறோம். ஓகே, திமுக, அதிமுக, பாஜக இவங்களை எல்லாத்தையும் விமர்சனம் செஞ்சால் மட்டும் மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன சொல்லி ஓட்டு கேட்டுட்டு இருக்கீங்க? மக்கள் மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுடைய தலைவருடைய வாக்குறுதியிலே பார்த்துட்டு 100% லஞ்ச லாவணியம் இருக்காது. லஞ்ச லாவணியம் இருக்காதுன்னு உள்ள வந்திருக்கேன். 100% லஞ்ச லாவணியம் இருக்காதுன்னு சொல்லிருக்காரு. லஞ்ச லாவணியம் இல்லாமல் இன்னைக்கு தமிழகத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றினாலே இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிகள் மிச்சப்படும். இல்லீகல் குவாரி நிப்பாட்டணும், இல்லீகல் சாண்டு நிப்பாட்டணும், எல்லாம் நடக்கிற லஞ்ச லாவணிகள் நிப்பாட்டணும். மக்களுக்கு இருந்து 30% 40% பட்ஜெட்ல எடுக்கிறாங்களா, பல லட்சம் கோடிகள் கொள்ளைகள், அதெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும். இது எல்லாம் பெரிய சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ். கண்டிப்பா நாங்க வந்தா முழு வீச்சில் இதை செய்வோம். முழு வீச்சில் இதை மட்டுமே செய்வோம். ஏன்னா இதுதான் வேலையா இருக்கணும். இந்த சேஞ்சஸ அதிமுகவும் கொடுக்க முடியாது, திமுகவும் கொடுக்க முடியாது, பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க முடியாது, யாரும் கொடுக்க முடியாது. நாங்க தான் கொடுக்க முடியும். எங்க தலைவர் அண்ணன் விஜய் தான் கொடுக்க முடியும். ஓகே, நான் அப்படி வாண்டில் போகும்போது பேசிக்கலாம். தாவேகாவால் திமுகவிற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சபரிசன் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அப்புறம் இதுக்கு முன்னாடி சபரீசன் அவர்கள் களத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? இது மாதிரி தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? எந்த பாதிப்பும் இல்லைன்னா எதுக்கு வெளிவாகம் போயிருக்கிறாரு? எந்த பாதிப்பும் இல்லைன்னா எதுக்கு களத்துல போய் இது வரைக்கும் சபரீசன் அவர் போய் பிரச்சாரத்துக்கு போய் பார்த்துருக்கீங்களா? பேருக்க போய் தானே பிரச்சாரத்துல போய் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நின்று பிரச்சாரத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இதுக்கு பதில நீங்க முன்னாடி இருந்தே மக்களுக்கு நல்லது செய்ய ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இந்த பயம் தேவையா? இவங்க என்ன சொன்னாலும் அவங்களுடைய உள்ளுக்குள்ள அவங்களுக்கு தெரியுங்க, அவங்க என்ன நடந்துட்டு இருக்கு, களத்துல என்ன இருக்கு, மக்கள் யாரை நோக்கி சென்றுட்டு இருக்காங்க. இவங்க எவ்வளவுதான் எங்களுடைய தலைவருடைய பிரச்சாரத்தை டெய்லியும் முடக்கினாலும் சரி, அது எல்லாம் மீறி இந்த தேர்தல் வேற மாதிரியான தேர்தல். பிரச்சாரத்தையும் முடக்குறாங்களா? ஆமா, ஏன் அப்ரூவல் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இப்பயும் ஆபீசர்ஸ் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அப்ரூவல் கொடுக்க விடாம பண்றாங்க. இப்போ பிளேசஸ் எல்லாம் கொடுக்க விடாம பண்றாங்க. அங்க போய் மைக்கு ஸ்பீக்கர்ஸ்லாம் அப்ரூவல் இருந்தும் பேச விடாம பண்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வாரம் நாங்க மாத்தி எஸ்கலேட் பண்ணி இத்தனை எஸ்கலேட் பண்ண பிறகு தான் இந்த இது வந்துச்சு. நான் அந்த தலைவரோட அஃபிடவிட் பத்தி நான் சொல்ல நினைச்சேன். அஃபிடவிட்லேயே பாத்தீங்கன்னா மொதல் அஃபிடவிட் நாங்க போட்டு முடிச்சோம். அப்போ ஒரு அந்த மாநாடு டைம்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு அப்போ எல்லா இதுலயும் நியூஸ்லயும் வந்துச்சு. போய் பார்த்தப்ப அது ஃபேக் கம்ப்ளைண்ட். அதாவது அந்த பவுன்சர் தூக்கி போட்டு சொன்னப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பையனே தப்பான பையன், ஒரிஜினல் யாருன்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ண பிறகு அது 0 எஃப்ஐஆரை போட்டு, யார் நேமே அக்யூஸ் நேம் மென்ஷன் பண்ணாம 0 எஃப்ஐஆரை போட்டு அப்படியே பெரம்பலூர்ல வச்சிருந்தாங்க. ஸோ அந்த 0 எஃப்ஐஆர் எங்கள் கையில் இருந்துச்சு. தலைவர் அஃபிடவிட் தாக்கல் செய்த பிறகு திரும்ப அந்த எஃப்ஐஆர் மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதில் தலைவருடைய பேர் சேர்க்கப்பட்டதாக எங்களுக்கு அங்கே எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எங்களுடைய நலம் உரிமைகள் மூலமாக ஒரு தகவல் வந்தது. ஏன்னா இவங்க இன்டெலிஜென்ஸ் அதை எடுத்து எங்களுக்கு அப்ஜெக்ஷனுக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். அந்த எஃப்ஐஆரை போய் தேடி இது பண்ணி கோர்ட்டில் போய் எடுத்து பார்க்குறப்ப தலைவருடைய பெயரை A1 சேர்த்து வச்சிருக்காங்க. சரி, நார்மலாக பார்த்தீங்கன்னா அஃபிடவிட்டில் டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் நாலேஜ், உங்கள் நாலேஜுக்கு உங்களுக்கு தெரிந்த வழக்குகளை, கிரிமினல் வழக்குகளை நீங்கள் பதிவு செய்யணும்னு இருக்கு. பட் இருந்தாலும் நாங்கள் அந்த சான்ஸ் எடுக்க விரும்பல. ஏன்னா ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கேன், உங்கள் பேரை அக்யூஸில் சேர்த்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு சம்மனாக வந்துருக்கணும்ல.
இன்டிமேஷன் வந்தால் தானே உங்களுக்கு எஃப்ஐஆர் இருக்க தெரியும். ஆனால் இன்டிமேஷன் எதுவும் கொடுக்கப்படவில்லை. சரி, இருந்தாலும் இவர்கள் செய்யும் சூழ்ச்சிகளிலிருந்து நாம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் திரும்பவும் ஒரு அஃபிடவிட் நம்ம ஃபைல் பண்ணோம். ரெண்டுக்குமே ஃபைல் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணி திரும்பவும் ஃபைல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இவங்க எல்லா சூழ்ச்சியும் செய்வாங்க. எதுக்காகங்க? யாரோ ஒரு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட்ல ஒரு கட்சியோட தலைவரை அக்யூஸ்ட்ல சேர்க்கணுன்றதுக்கு எவ்வளவு தூரம் துணிச்சல் இருக்கணும். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.